ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்திலே 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட படகிலே பிரயாணம் செய்கிறார். நடுக்கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கப்பலினுடைய பின்பக்கத்திலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார், நித்திரையாக இருக்கிறார். திடீரென்று சொல்லி பாருங்க, ஒரு மிகப்பெரிய சுழல் காற்று வருகிறது. அந்த கடல் அலைகள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பித்து விடுகிறது. மிகப்பெரிய அலைகள் எழும்புகின்றன. பாருங்க, படகுகள் மூழ்கிவிடுமோ என்று நினைக்கத்தக்கதாக அலைகள் எழும்புகின்றன. அப்பொழுது சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவர் எழுப்புகிறார்கள். எழுப்பி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எழுந்திருந்தார். உடனே பார்த்தார், காற்றை பார்த்தார், கடலை பார்த்தார், அதட்டினார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் எங்கேயோ இல்லை. அந்த இடத்திலே பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய படைகளே தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட சீஷர்களுக்கு பயம் வருகிறது. பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நடுங்கி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் மடிந்து போய் விடுவோமோ என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்தவுடனே பயந்து போய் ஆண்டவர் எழுப்புகிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கமான சூழ்நிலை பார்த்து நீங்கள் திகைத்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே விழித்து கொள்ளும் என்று சொல்லி கூட நீங்கள் கூப்பிடலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார். அந்த காற்றை பார்த்து சொல்லுவார், கடலை பார்த்து சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுவார். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுவார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பீஸ் பி ஸ்டில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவர். பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் உடனே சொன்ன உடனே அந்த இடத்துல அமைதல் உண்டாயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்றாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே என்று சொல்லுகிறார், அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். கட்டளை கொடுக்கிறது எவன்? பாருங்க, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது ஒரு கட்டளையாக வெளிப்பட்டது, அதிகாரம் உள்ள கட்டளையாக வெளிப்பட்டது. இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அடங்கி போகும், முடங்கி போகும். வேறு விதமாய் சொல்லப்போனா சில பேர் சொல்லுவாங்க, கப் ஷிப்னு அமைதியா இருக்கும் சொல்லுவாங்க, தெரியுமா? அது போலவே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள் அனைத்தையுமே கர்த்தர் அமைதியாக மாற்றி விடுவார். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் சொன்னார், சிவந்த சமுத்திரத்தை அவர் அதட்டினார், கடல் வற்றி போயிற்று. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, கர்த்தர் அதட்டுகிற தேவன், அதட்டுகிறார். கடலை பார்த்து அதட்டினாராம், அந்த காற்றை பார்த்து அதட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செயல்படுகிறார். என்ன தெரியுமா செய்ய போகிறார்? அவர் மிகுந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறதுனால அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு எல்லாம் அடங்கி போகும். அவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு முன்பாக எல்லாம் கட்டுப்பட்டு நிற்கும், அமைதலாக மாறி போகும். அதைத்தான் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சிவந்த சமுத்திரத்தை அதட்டின உடனே அது முழுவதும் வற்றி போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்களாம். வேதத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் மேல் புரளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க தண்ணீர் வழியா கடந்து போகலாம், ஆனால் அந்த தண்ணீரினாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஒருவேளை அலைகள் எழும்பலாம், ஆனால் எதுவும் உங்கள் மேல் புரண்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அலைகள் கொந்தளிக்கிற அலைகளாக இருக்கலாம், அது எதுவும் உங்க வாழ்வை நெருங்குவதில்லை. வேதத்தில் யோபின் புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சமுத்திரத்திற்கு கதவுகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார், அதற்கு தாழ்பால்களையும் போட்டு பலப்படுத்தி வைத்திருக்கிறாராம். அதனால வேதம் சொல்லுகிறது, பாருங்க, இம்மட்டுமா இதற்கு மிஞ்சி வராது என்று சொல்லி கர்த்தர் ஒரு எல்லையை அதற்கு நியமித்து வைத்திருக்கிறார்.
உன்னுடைய பெருமைகள் இங்கே அடங்க கடவுது என்று சொல்லி இருக்கிறார். அதனால அந்த சமுத்திரம் பாருங்க, எவ்வளவுதான் ஆர்ப்பரித்தாலும் சரி, எவ்வளவுதான் முன்னேறி வந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கோட்டை தாண்டி வர முடியாதபடிக்கு அதற்கென்று கர்த்தர் ஒரு எல்லையை நியமித்து வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி ஒரு இன்ச்சு கூட தாண்டி வர முடியாது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, உன்னுடைய அழகினுடைய பெருமை இங்கே அடங்க கடவுது என்று சொன்னார். அதோ வரைக்கும் தான் வர முடியும், அதுக்கு மேல தாண்டி அதனால வரவே முடியாது. ஏனென்று கேட்டால் கர்த்தர் அதற்கு ஒரு தடையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தடையை மீறி எதாலும் வர முடியாது உங்க வாழ்விலே. இன்றைக்கும் கூட உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கோடு கூட இருந்து மிகுந்த அமைதலை உண்டாக்குவார். அவருடைய அதிகாரத்தின் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய கட்டளை வெளிப்படும். அவர் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, உங்களுக்கு விரோதமாக கொந்தளிக்கக்கூடிய அந்த காற்றையும் கடலையும் கர்த்தர் முடக்கி போடுவார், அடக்கி போடுவார். உங்க வாழ்க்கையிலே மிகுந்த அமைதல் உண்டாகும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சுபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரும்ப எழும்புகிற அந்த கொந்தளிப்பான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எதிர்த்து வருகிற அலைகளை கர்த்தர் நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர் இன்றைக்கும் அது அதிகாரத்தை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். மிகுந்த அமைதல் உண்டாகும்படி, சமாதானம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.